நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்தமான இரக்கத்திற்கு முன்பாக கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இன்று திருப்பாடல் 149 வழியாக அவருடைய உள்ளத்து விருப்பங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் என்கிற வார்த்தை, அவருடைய படைப்புகள் அனைத்தின் மீதும் அவர் இரக்கம் கொள்கிற கடவுள். அதிலும் அதிகமாக தான் படைத்த பிள்ளைகளின் மீது, மக்களின் மீது அவர் விருப்பம் கொள்கிற கடவுளாக இருக்கிறார். ஆகவே தான் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நம்மை அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். திருப்பாடல் வரிகள் நமக்கு சொல்லுகிறது, அவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக என்கிற இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது, கடவுளுடைய பிள்ளைகள்தான் இஸ்ரேல் என அழைக்கப்படுகிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகளே அன்பர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட கிருபைக்குரிய பிள்ளைகள் கடவுள் செய்ததை மானிடருக்கு எடுத்துரைத்து கடவுளுடைய பெருமையை பறைசாற்றுகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்மை வைத்து செயலாற்றுகிற, நம் வழியாக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாமும் இணைந்து துதிக்கிறோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். திருப்பாடலின் வரிகள் கடவுளை எப்படியெல்லாம் நாம் புகழ்வது என்பதை உணர்த்துகிறது. நடனம் செய்து, மத்தளம் கொட்டி, யாழிசைத்து, இப்படியெல்லாம் கடவுளை புகழ்ந்து பாட அழைப்பு விடுக்கிற இந்த திருப்பாடலினுடைய வரிகளை நாம் நினைத்து மகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தும் இந்த வேளையிலே, அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிப்பது, அவருக்கு நன்றி செலுத்துவது, அதுவும் கடவுளுடைய புகழ் பாடுகிற ஒரு நிலை. ஆகவே ஆண்டவர் செய்த அத்துணை நன்மைகளையும் நினைவுகூர்ந்து நம்மை உயர்த்திய அந்த தெய்வத்தை இந்த நற்கருணை பிரசனத்திற்கு முன்பாக இருந்து இதயத்தின் ஆழத்தில் நாம் யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுகிறோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மேன்மை மிகுந்த உம்முடைய இரக்கம், இதோ நாங்களும் உம்முடைய கிருபைகளில் இணைந்து மகிழவும் உம்முடைய இரக்கத்தில் கலிகூறவும் நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர். இன்று இந்த நாளை காண செய்த உம்முடைய இரக்கம், கடந்த வாரத்திலே பல்வேறு துன்ப துயரங்களுக்கு மத்தியிலும் எங்களை வழிநடத்தின உம்முடைய இரக்கம்,
இந்த சிறப்பான நாளில் எங்களை நிறைவாய் வழிநடத்துவதாக. உடைய பேரிரக்கத்திலே நாங்கள் நிறைந்த உள்ளத்தோடு கடந்து செல்லவும், உம்மை என்னாலும் புகழ்ந்து போற்றுகிற கிருபைக்குரிய பிள்ளைகளாக இருக்கவும், நாங்கள் கடந்து செல்கிற துன்ப துயரங்களெல்லாம் விடுவிக்க பெற்று உமக்கு சான்று பகர எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். உம்முடைய பேரிரக்கத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக